Hi viewers, very warm welcome to the World of Education channel. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ இன்னைக்கு வந்து நான் புது ஏஐ டூல் ஒன்று உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஸோ என்ன ஏஐ டூல் அப்படின்றத சொல்கிறேன். ஓகே, பட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வெப்பேஜை கவனிங்க. ஓகே, ஸோ இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வெப்பேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதில் பார்த்தோன்னே உங்களுக்கு புரியுது என்ன அப்படின்னா டெஃபினட்டாக வந்துட்டு இது சம் ப்ராடக்ட்டை வந்துட்டு பை பண்ணுறதுக்கு தேவையான ஒரு வெப் பேஜ். ஓகே, ஸோ இதில் கொடுத்துருக்கிற ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம பை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஷர்ட்டு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் சம்திங் இருக்குது. ஸோ ஒரு பர்சன் வந்து ஒரு ஷர்ட்டை போட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் இருக்குது, அது லேப்டாப் மேலே மவுஸ் இருக்குது. ஸோ ஓகே, தென் வேறு டிவைசஸும் இருக்குது. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஓகே இது கார் பணம் போட்டு. ஓகே, ஸோ சம்திங் இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இது இந்த மொபைல் ஃபோன் மாதிரி இருக்குது, வேறு இங்கே லேப்டாப் இருக்குது. ஓகே, ஸோ இதெல்லாம் நான் ஆட் டு கார்டு கொடுத்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ இதில் ஆட் டு கார்டு கொடுத்தேன் அப்படின்னா இந்த ப்ராடக்ட்ஸ் என்னால் பை பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வெப்பேஜில் கவனிச்சிங்க அப்படின்னா ஸோ இது வந்துட்டு இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஸோ இந்த வெப்பேஜ் வந்துட்டு ஒரு ரியல் வெப்பேஜ் கிடையவே கிடையாது. ஓகே, இந்த வெப்பேஜ் வந்து யாருமே ஓன் பண்ணலாம், எந்த ஒரு கம்பெனி ஓன் பண்ண வெப்பேஜும் கிடையாது. ஓகே, ஸோ இந்த வெப்பேஜ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது ஷர்ட்டிஃபை அப்படின்ற இந்த வெப்பேஜோட பேர் வந்துட்டு சர்ட்டிஃபை. ஓகே, சர்ட்டிஃபை அப்படின்ற ஒரு வெப்பேஜ். இதில் சம் ப்ராடக்ட் இருக்குது, நான் வந்து ஆட் டு கார்டு கொடுத்துட்டு வாங்கிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நான் ப்ளேஸ் பண்ணது என்னென்னா ஒவ்வொன்றும் எவ்வளோ ருபீஸ், எத்தனை குவான்டிட்டி வந்து இது பண்ணியிருக்கேன், இந்த எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே இருக்கும். ஸோ செக் அவுட் பாதி கொடுத்தேன் அப்படின்னா ஸோ தேங்க்யூ ஆர்டர் பிளேஸ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு இருக்கும். ஸோ அதாவது என்ன அப்படின்னா ஆர்டர் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக பிளேஸ் ஆகிடுச்சு அப்படின்றத காட்டுது. ஓகே, ஸோ இந்த வெப்பேஜ் வந்து யார் கிரியேட் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நான் தான் வந்துட்டு இந்த வெப்பேஜை கிரியேட் பண்ணது. ஓகே, ஸோ ஜஸ்ட்டு வந்து இது பேக் அண்ட் கிடையாது, ஒரு HTML மட்டும். ஓகேவா, ஸோ ஜஸ்ட்டு இமேஜ் ஜஸ்ட் ஒரு சில இமேஜோட ஐகான்ஸை காட்டும். வேறு வந்துட்டு ஷாப் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ அது அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து பை பண்ண மாதிரி காட்டும், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ இங்கே மேலே பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட் செல்லர்ஸ் இந்த மாதிரி சம்திங் இருக்குது. ஓகே ஓகே ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு இதில் இருக்கிற ஒரு சில ஃபீச்சர்ஸ். ஓகே, ஸோ இன்றைக்கான வீடியோவில் ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா க்ரோக் அப்படின்ற ஒரு ஏஐ டூலை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். ஸோ அந்த ஏஐ டூல் கிட்ட இந்த வெப்பேஜ் எப்படி வந்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா, ஸோ என்னோட பைத்தான் ஐடி. ஓகே, ஸோ பைத்தானில் தான். ஸோ நான் வந்து ஓகே பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ கிட்டத்தட்ட வந்துட்டு அரௌண்ட் ஒரு ஓகே ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, ஸோ அரௌண்ட் ஒரு 584. ஓகே, ஸோ 584 லைன் இருக்கிற ஒரு HTML கோட். ஸோ இதை ரன் பண்ணதுனால தான் வந்துட்டு அந்த வெப்பேஜ் வந்துட்டு வந்தது. ஓகே, ஸோ இந்த கோட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ க்ரோக் அப்படின்ற ஏஐ டூல்லேருந்து எடுத்த கோடு தான். ஓகே, இதை இந்த 584 கோட் லைன்லாம் வந்துட்டு டைப் பண்ணணும்னா ரொம்ப மணிக்கணக்கில் டைம் ஆகும். ஸோ க்ரோக் அப்படின்ற ஏஐ டூல்லேருந்து எடுத்தது தான். ஓகேவா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் க்ரோமில் இதை ரன் பண்ணேன் அப்படின்னா இந்த வெப்பேஜ் வரும். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ என்ன இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா ஒரு சிங்கிள் லைன் கூட கோடை டைப் பண்ணாமல் ஸோ ஏஐ டூல்லேருந்தே வந்துட்டு எஃபெக்டிவாக நம்மளோட தேவையான கோடை எடுக்க முடியும். ஓகே, ஆஸ் அ டெவலப்பராக வந்துட்டு ஒரு டெவலப்பர் இருக்காங்க அப்படின்னா ஸோ அவங்களோட ஒர்க் ஃப்ளோவில் ஏஐ டூல்ஸ் வந்துட்டு கரெக்டாக யூஸ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க வந்து நிறையவே டைம் வந்து சேவ் பண்ணலாம். ஸோ ஏன்னா வந்து இப்போது ஒரு ரீயூஸ் பண்ணுற மாதிரி நிறைய கோட் இருக்குது அப்படின்னா ஸோ அதை மறுபடியும் எழுதக்கூடாது. ஸோ ஏஐ டூலில் கேட்டு ஒரு ஃபைலில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, அந்த ஏஐ டூல்ஸ் வந்து கோடை வாங்கிக்கிறது, இந்த மாதிரி வந்துட்டு இருந்தோம் அப்படின்னா ஸோ நிறைய வந்துட்டு டைமை சேவ் பண்ணலாம். ஓகே, ஸோ நான் வந்துட்டு இப்போது இந்த வெப்பேஜ் எப்படி வந்தது சொல்லிட்டேன் இல்லையா. ஸோ இந்த HTML கோட் பார்த்தீங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அது மட்டும் கிடையாது, இந்த இது பார்த்தீங்க அப்படின்னாலும் இதுவும் அந்த க்ரோக்ன்றது ஏஐ டூல்கிட்ட வாங்கினது தான். ஓகேவா, ஸோ ஏபிகே ஒரு சின்ன வந்துட்டு ஏபிகே ஆப் தான். ஓகே, அதுக்கான கோடு தான். ஸோ ஏபிகே அப்படின்றது ஒன்றும் கிடையாது, ஸோ ஆண்ட்ராய்டு பேக்கேஜ் கிட் அப்படின்றது. ஓகேவா, ஸோ தென் ஓகே ஸோ நான் வந்துட்டு ரொம்ப நேரம் இதே பேசிட்டுருக்கேன். ஸோ ஓகே இப்போ வந்துட்டு ஏஐ டூலுக்கு போயிடலாம். ஓகே, ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா க்ரோக் அப்படின்ற ஒரு ஏஐ டூல். ஓகே, ஸோ இந்த க்ரோக் அப்படின்ற ஏஐ டூலில் தான் வந்துட்டு ஆல்ரெடி நான் இந்த இங்கே கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ கிவ் அ கோட் ஃபார் அ ஷார்ட் செல்லிங் ஏபிகே அப்ளிகேஷன் யூசிங் பைத்தான் and back-end and front-end code like a JavaScript and HTML CSS unique block. ஓகே, ஸோ என்ன அப்படின்னா ஸோ ஒரு ஏபிகே அப்ளிகேஷன் தேவையான ஃபுல் கோடை வந்துட்டு கொடுக்க சொல்லி ப்ராம்ப்ட் கொடுத்தேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ லைன் ஆஃப் கோடாக எழுதிருக்குன்னு பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்மளே எழுதணும் அப்படின்னா ரொம்ப டைம் எடுக்கும். ஓகே, ஸோ க்ரோக் அப்படின்ற ஏஐ டூலை வந்துட்டு யூஸ் பண்ணி தான் வந்துட்டு எழுதிருக்கு. ஓகே,
ஸோ ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ஏஐ டூல்குள்ளே எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ உங்களோட கூகுள் போயிட்டு க்ரோக் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ க்ரோக்குன்னு டைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வர லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வர லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ வெயிட் பண்ணுங்கள், உள்ளே போட்டு. ஓகே, ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா க்ரோக் அப்படின்றதோட ஓகே, ஸோ இதான் வந்துட்டு நம்மளோட என்வரான்மெண்ட், க்ரோக் ஏஐ டூலோட என்வரான்மெண்ட். ஓகே, இங்கே தான் வந்து நம்ம ப்ராம்ப்டை கொடுக்கணும். ஓகேவா, ஸோ நான் வந்துட்டு இன்றைக்கி இந்த ஏஐ டூலில் உங்கள்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். ஒரு சிம்பிள் ப்ராம்ப்டை கொடுத்து நமக்கு தேவையான கோடை வந்து எப்படி எடுக்கிறது இதுலேருந்து அப்படின்னு செஞ்சு காட்ட போகிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஏஐ டூல்ஸ் வந்து நீங்கள் உங்களோட ஒர்க் ஃப்ளோவில் யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ நம்மளோட டைமை நிறைய சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்மளோட ஒர்க் லோடும் கம்மியாகும். ஓகே, ஸோ இப்போ ப்ராம்ப்ட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். நம்மளோட ஐடியா என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே, ஸோ என்ன ஐடியா வைக்கலாம். ஓகே, ஸோ ஒரு ஐஸ்கிரீம்ஸை செல் பண்ணுற ஒரு வெப்பேஜ். ஓகே, ஸோ அந்த ஐஸ்கிரீம்ஸை செல் பண்ணுற ஒரு பேஜ், அதுக்கு வந்துட்டு ஒரு வெப்பேஜ் க்ரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்கு தேவையான பேக் அண்ட் கோடு, அதுலேயே வந்துட்டு இன்டகிரேட்டடாக வந்துட்டு நம்மளோட ஃப்ரண்ட் அண்ட் கோடு வரணும். ஸோ அதை வந்துட்டு எப்படி க்ரோக்ன்ற ஏ2லேருந்து அந்த ஃபுல் கோடை எடுத்து பைசாம் ஐடியில் ரன் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, வெப்பேஜுக்குள்ளே போய் வரையும் பார்க்க போகிறோம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ தென் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராம்ப்டே வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வைக்கிறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ப்ராம்ப்ட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ நான் வந்து ப்ராம்ப்டை கொடுத்துட்டு இருக்கையில் ஊடால பேச முடியாது. ஸோ அதனால் வந்து வெயிட் பண்ணுங்கள். எப்படி ப்ராம்ப்ட் கொடுக்குறேன்னு கவனிங்க. ஓகே, ஏஐ டூல்ஸை பொறுத்தவரையிலும் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக ப்ராம்ப்டை கொடுக்குறோமோ, குவாலிட்டியாக ப்ராம்ப்டை கொடுக்குறோமோ, அந்த அளவுக்கு குவாலிஃபைடான அவுட்புட் நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ பேக் அண்ட் கோட் பார்த்தீங்க அப்படின்னா, ஷிட், ஸோ பேக் எண்ட். ஓகே, ஸோ இங்கே பேக் எண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பைத்தன் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, அதே மாதிரி ஃப்ரண்ட் எண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அதுக்கு வந்துட்டு நார்மலாக நமக்கு தெரிஞ்சதுதான் இல்லையா, ஸோ இதான் வந்து யூஸ் பண்ண போகிறோம், ஜாவா ஸ்கிரிப்ட். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுக்கலாம். ஓகே, ஸோ என்னென்ன இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ மொத்தமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா 10 ஃப்ளேவர்ஸ் இருக்கணும். ஓகேவா, ஸோ 10 ஃப்ளேவர்ஸு அண்டு image for each. Okay, it must be want to user attractable. Okay, user attractable இருக்கணும். தென் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கணும் அப்படின்னு கொடுக்கலாம். ஓகே, ஸோ ஃபீச்சர்ஸ்னே சொல்லி கொடுக்குறேன். பேமெண்ட் ஃபீச்சர். ஓகே, பேமெண்ட் ஃபீச்சர்ஸ். ஸோ ஆன்லைன் பேமெண்ட் வேறு என்ன வேணும் பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே, ஸ்பாட் பேமெண்ட்டும் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே, ஸோ ஸ்பாட் பேமெண்ட்டும் பண்ண முடியும். ஸோ ஸ்பாட் பேமெண்ட் நெக்ஸ்ட்டு. ஓகே, ஒரே இது சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ப்ராம்ப்டை வந்து இன்னொன்று கொடுக்கலாம். ஓகே, அண்ட் ஓகே, ஆன்லைன் டெலிவரி. ஸோ ஐஸ்கிரீமுக்கு ஆன்லைன் டெலிவரியான்னு கேட்டோம் அப்படின்னா, ஓகே, ஸோ கொடுக்கலாம். ஓகே, பட் வந்துட்டு ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வருதுன்னா ஐஸ்கிரீம் உருகிடும்ல. ஸோ ஆன்லைன் டெலிவரி மோஸ்ட்டாக வந்துட்டு ப்ரிஃபர் பண்ண வைக்கிறது நல்லது. பட் இட்ஸ் ஓகே, ஆன்லைன் டெலிவரி பண்ண முடியும். ஓகேவா, ஏன் அப்படின்னா, ஸோ ஒரு கூலிங்கான என்வரான்மெண்ட்டில் ஐஸ்கிரீம் கொண்டு போனோம்னா கண்டிப்பாக வந்துட்டு அதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரொம்ப தூரம் கொண்டு போக முடியும். ஒரு சின்ன ஃப்ரிட்ஜ் மாதிரியான ஒரு செட்டப்பில் கொண்டு போகணும். ஓகே, ரொம்ப தூரம். ஸோ ஆன்லைன் டெலிவரி அண்டு ஓகே, கஸ்டமர் கேர். ஓகே, அண்டு டீட்டெயில்ஸ் acquired.
ஸோ என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் வந்துட்டு யூசர் கிட்ட இருந்து நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னா, ஸோ ஃபோன் நம்பர், நேமு, ஓகே லொக்கேஷன், தென் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட இமெயில். ஓகே, இமெயில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷனல். ஓகே, கொடுத்தாலும் கொடுங்க, இல்லைனா வேண்டாம். அட்ரஸ் வந்துட்டு கண்டிப்பாக தேவை. ஸோ ஆன்லைன் டெலிவரி அப்படின்னா அட்ரஸ் தேவை. ஓகே, அட்ரஸ் ஃபார் ஆன்லைன் டெலிவரி. ஸ்பாட்லேயே வாங்கினாங்கன்னா தேவையில்லை. ஓகே, ஃபார் ஆன்லைன் டெலிவரி. ஸ்பாட்லேயே வாங்கினாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களோட அட்ரஸ் தேவை இல்லையா? ஓகே, அதனால தான். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வேற என்னென்ன ஃபீச்சர்ஸ் தேவை? ஓகே, ஸோ தென் ஐ நீட் அ ஃபுல் பேக் அண்ட் ப்ளஸ் சாரி ஆக்சுவலாக வந்துட்டு பவர் சார்ஜ் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஓகே, ஸோ அதனால தான். ஸோ ஓகே, ஸோ நான் வந்துட்டு ஃபுல் பிரைட்னஸ் வைக்கிறதுக்கான காரணமே வந்துட்டு நல்லா விசிபிளாக இருக்கணுன்றதுனால தான். ஓகே, ஸோ பேக் அண்டு ப்ளஸ் ஃப்ரண்ட் அண்ட் in single port block. Okay, in my PyCharm ID. Okay, ஸோ அதாவது என்ன அப்படின்னா ஜஸ்ட் வந்துட்டு நம்மளோட PyCharm ஐடியில் காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகே, ஸோ அது வந்துட்டு ஃபீஸிபிலிட்டி ரொம்ப அதிகம். ஸோ இல்லை அப்படின்னா வந்துட்டு என்ன பண்ணுற மாதிரி இருக்குன்னா பேக்கண்ட் கூட ஒரு ஃபைலில் போட்டு அதே மாதிரி பேக்கண்டில் பார்த்தீங்க அப்படின்னா HTML ஒரு ஃபைலு, ஜாவாஸ்கிரிப்ட் தனி ஃபைல், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்னொன்று சிஎஸ்எஸ்க்கு தனி ஃபைல், இந்த எல்லாத்தையுமே வந்துட்டு கரெக்டான ஃபோல்டரில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதே மாதிரி இப்போ பேக்கண்ட் ஆமாம்மா ஃப்ரண்ட் ஹேண்டுக்கு தான் வந்துட்டு சிஎஸ்எஸ் HTML ஜாவாஸ்கிரிப்ட். ஓகே, பேக் ஹேண்டுக்கு பைத்தான் இருக்குன்னா அதை தனி ஃபைலில் போட்டு அதே மாதிரி ரெண்டையுமே தனித்தனி ஒரே ஃபோல்டருக்குள்ளே போடணும். ஓகே, அந்த ஃபோல்டரில் ஜஸ்ட் வந்துட்டு விஎஸ் கோடில் எடுத்து ரன் பண்ணோம், இல்லை PyCharmல கூட ரன் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ ஃபோல்டரை கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு ரன் பண்ணால் ரன் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமான வேலை, பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்துட்டு இந்த கோடெல்லாம் வந்துட்டு பைத்தான்குள்ளே வந்து இன்டெகிரேட் பண்ணிடலாம். ஓகேவா, ஜஸ்ட் ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ இதை கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எமோஜிஸ்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ இங்கே டைப் பண்ணிட்டு இருக்கேன்னா அதனால தான் வந்துட்டு கன்யூஸாக பேசிட்டே இருக்க முடியல. சரியா, சாரி. ஓகே, எமோஜிஸ் கொடுத்துட்டேன். வேற கலர்ஃபுல் திங்ஸ் that must be user okay attractable. Okay, and front UI is colorful and color must be beautiful. Okay, like a white color with a pink clouds moving randomly. Okay, so randomly, and try to give your ice cream to the user and attract them. Okay, ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஓகே, ஸோ இதெல்லாமே நான் என்னோட இமேஜினேஷன், என்னோட கற்பனையில் தோணுது கொடுத்துருக்கேன். ஓகேவா, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் வந்துட்டு கொடுக்கலாம். ஓகே, ஓகே நம்ம வந்துட்டு பேமெண்ட் ஆப்ஷன்ஸு, யூசரோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்துட்டு கொடுத்துருக்கோம் இல்லையா? ஓகே, ஸோ தென் பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்டிங். ஓகே, ஹெட்டிங் வந்துட்டு ஐஸ்கிரீம் வேர்ல்டுன்னு கொடுக்கலாம். ஓகே, ஐஸ்கிரீம் வேர்ல்டு. ஸோ நம்மளோட சேனல் நேம் மாதிரி இதில் ஐஸ்கிரீம் நேம். ஓகே,
இந்த வேர்ல்ட் ஆஃப் எஜுகேஷன் மாதிரி இது ஐஸ்கிரீம் வேர்ல்டு. ஓகே ஸோ தென் இன்னும் கொஞ்சம் வந்துட்டு கோட்ஸ் ஆட் பண்ணலாம். ஓகே ஸோ கிட்டத்தட்ட வந்துட்டு முடிய போகுது. ஓகே ஸோ ஜஸ்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இவ்வளோ கோட் வந்துட்டு ஸோ ப்ராம்ப்டை கொடுத்துருக்கோம். ஓகே ஜஸ்ட் வந்துட்டு இன்னும் ஒரு சில ஃபீச்சர்ஸை மட்டும் கொடுக்கலாம். ஓகே ஓகே ஸோ இது வரைக்கும் வந்துட்டு போதும்னு நினைக்கிறேன். பட் இன்னும் ஏதாவது ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ண முடியுமா அப்படின்னா ஓகே ஸோ இதுவே போதும். ஓகேவா, நான் வந்து இப்போ என்ட்ரு கொடுக்குறேன். ஓகே ஸோ என்ட்ரு வந்துட்டு கொடுத்துட்டேன். நம்மளோட இதை வந்துட்டு காப்பி பண்ணிக்கலாம். ஓகே ஸோ இந்த சாரி ஸோ இந்த ப்ராம்ப்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஸோ ரெஸ்பான்ஸ் வந்துட்டு பண்ணிட்டு இருக்கு. ஓகேவா, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா க்ரோக் வந்து திங்க் பண்ணிட்டு இருக்கு. திங்கிங் அபவுட் யுவர் ரிக்வஸ்ட்னு வருதா, இதெல்லாமே டைம். ஓகேவா, ஸோ இவ்வளோ டைம் ஆகலாம், அதாவது 36 செகண்ட், கொஞ்சம் கம்மி தான். ஓகேவா, ஸோ ஓகே ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி வரும். ஓகே தென் அந்த க்ரோக்ன்ற ஏ டூலை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, ஸோ இது மட்டும் கிடையாது, எக்கச்சக்கமான ஏ டூல்ஸ் இருக்குது. ஏ டூல்ஸை பொறுத்தவரை நிறையவே ஏ டூல்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஸோ இன்னும் அப்கமிங் வீடியோஸில் நிறைய ஏ டூல்ஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ ஸ்டேட்யூன் நம்ம சேனலோட கனெக்ட்லேயே இருங்க. ஓகே ஓகே ஸோ இது வந்துட்டு ரெடி பண்ணட்டும். ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு ஒரு சின்ன வேலை, ஜஸ்ட் மினிட். ஸோ வாட்ஸ்அப் வந்துட்டு போய்க்கிறேன். ஓகே ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதா. ஓகே ஸோ க்ரோக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்காக கோட் எழுத ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு HTML கோடை எழுதிட்டு இருக்கு. ஓகே ஸோ ஆக்சுவலாக நான் என்ன கேட்டிருந்தேன்னா எல்லாமே இன்டெகிரேட்டடாக தேவை கோட் அப்படின்னு கேட்டிருந்தேன். அது கிடைக்குமான்னு தெரியல. ஓகே பார்ப்போம் பார்ப்போம். இன்னும் வந்துட்டு ரெஸ்பான்ஸ் முடியல. ஓகே ஏன்னா நம்ம கேட்டது வந்துட்டு குவாலிட்டியான ஒன்று. ஓகே ஸோ அதனால் வந்துட்டு ரெஸ்பான்ஸ் பண்ண கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகேவா, ஸோ ஓகே பார்க்கலாம். ஸோ வெயிட் பண்ணலாம். ஃபுல் கோடே வந்துட்டு எழுதி முடிக்கட்டும். க்ரோக்கு ஃபுல்லு எழுதி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அதை யூஸ் பண்ணி ஸோ ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எவ்வளோ கோடை வந்துட்டு எழுதிட்டு இருக்கு அப்படின்னு நோட் பண்ணுங்க. ஓகே ஸோ இவ்வளோ லைன்ஸ் ஆஃப் கோடு வந்துட்டு ஏஐ டூல் யூஸ் பண்ணனால ஈஸியாக எழுத முடியும். ஓகேவா, தென் வந்துட்டு ஓகே ஸோ கோடை எழுதி முடிக்க வரைக்கும் ஒரு சின்ன விஷயம். ஓகே ஸோ ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். என்ன அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஏஐ டூல்ஸை யூஸ் பண்ணிவிட்டு நான் இப்போ வந்துட்டு ஒரு டெவலப்பராக ஒரு கம்பெனியில் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க கொடுக்குறப்போ எனக்கு ஒரு 5000 லைன்ஸுக்கு ஒரு கோட் எழுதணும், அப்படி ஒரு பர்பஸ் இருக்குது அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எனக்கு பர்பஸ் தெரியும் இல்லையா. ஸோ ஏஐ டூல்கிட்ட ப்ராம்ப்டை கொடுத்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எனக்கு தேவையான கோடை எடுத்துகிட்டே இருப்பேன். ஓகே ஸோ இப்படி பண்ணுறப்ப என்ன நடக்கும் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த லைன் கூட எழுத வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சிம்பிளாக
ஜஸ்ட் வந்துட்டு என்னோட டைம் நிறைய சேவ் பண்ணிவிட்டு நான் வந்து வேலை ஈஸியாக முடிச்சிடலாம். ஒரு 6 மணி நேரம் வேலை நடக்கணும் அப்படின்னா 1 மணி நேரத்தில் ஒரு 1/2 மணி நேரத்துலேயே முடிஞ்சிடும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்தளவுக்கு சிம்பிளாக வந்து முடிஞ்சிடும். ஓகே ஸோ ஓகே ஸோ பேச வேண்டியது அவ்வளோதான். ஓகே ஸோ ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே ரெஸ்பான்ஸ் வந்து ஃபுல்லாக முடிஞ்சது. ஓகே ஸோ ஸோ ஐ திங்க் இதுலேயே வந்து பேக் அண்ட் இன்டெகிரேட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஸோ ஓகே ஸோ செக் பண்ணி பார்க்கலாம். கீழே கொஞ்சம் வரும். ஓகே வெயிட் பண்ணுங்கள். ஸோ எவ்வளோ லைன்ஸாக போடுன்றது நோட் பண்ணுங்க. ஓகே மை காட். ஸோ ஓகே ஓகே நான் வந்து இப்போ காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா ஸோ வெயிட் பண்ணுங்க, காப்பி பண்ணிடுறேன். ஸோ ஓகே ஒன்றே ஒன்று. ஓகே ப்ராம்ப்ட் கொடுப்போம். ஓகே ஸோ இதுக்கு வந்துட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணும். ஜஸ்ட் வந்து வெயிட் பண்ணலாம். ஓகே ஓகே நான் அந்த HTML கோடை வந்து ரன் பண்ணி காட்டுறேன். ஓகேவா அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்க என்னாச்சுன்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் லாகின் பண்ணலை அப்படின்னா வந்துட்டு க்ரோக்கை ஒரு லிமிட் வரைக்கும் தான் யூஸ் பண்ண முடியும். ஓகே ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஃப்ரீ சர்வீஸ் வந்துட்டு எனேபிள் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் ஓரளவு யூஸ் பண்ணலாம். ஏஐ டூல்ஸை பொறுத்தவரை வந்து ஃப்ரீ ஏஐ டூல்ஸும் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மணி பே பண்ணி யூஸ் பண்ணுற ஏஐ டூல்ஸும் நிறையவே இருக்குது. ஓகேவா ஸோ அதனால் வந்துட்டு இப்போ மணி பே பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ ChatGPTலாம் பார்த்தீங்கன்னா இமேஜ் ஜென்ரேட் பண்ணணும்னா காசு கொடுக்காம யூஸ் பண்ணால் இமேஜ் லிமிட்டடாக யூஸ் பண்ண முடியும். காசு கொடுத்து யூஸ் பண்ணால் அன்லிமிட்டட். ஓகேவா எவ்வளோ இமேஜ் வேணால் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யூஸ் பண்ண முடியும். ஓகேவா ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஃப்ரீ அக்கௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா எனேபிள் ஆகிடுச்சு. ஓகே ஸோ ஓகே க்ரோக் சம்திங் ஸோ எக்ஸ்குள்ளே போயிட்டுருக்கு. சாரி இது வேண்டாம். ஓகே 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 ஸோ நம்ம காப்பி பண்ண கோட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஸோ நான் வந்து டைமை வேஸ்ட் பண்ண விரும்பலை. ஸோ ஜஸ்ட் இப்போ ஒரு புது ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே ஸோ HTML ஃபைல் தான் நமக்கு தேவை. ஓகேவா ஸோ ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள், ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஐஸ்கிரீம்னு போட்டுக்கிறேன். ஓகே ஸோ ஐஸ்கிரீம் ஸோ இது பார்த்தீங்கன்னா HTML பாய்லர் பிளேட். ஓகேவா இதை வந்து அழிச்சிடலாம். நம்மளோட கோடை பேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ லைன் கோட் இருக்குன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட 1065 லைன். ஓகேவா ஸோ இவ்வளோ கோடெலாம் மேனுவலாக எழுதணும்னா ரொம்ப டைம் ஆகும். ஓகே ஓகே ஸோ ரன் பண்ணி பார்த்துடலாமா. ஸோ ஓகே ஸோ நான் ப்ரௌசரில் ரன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே ஸோ ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐஸ்கிரீம் ஆப் வந்துட்டு ஓப்பன் ஆக போகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதா ஸோ எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். ஓகே சாரி ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா பட் என்னதான் கலர்ஃபுல்லாக இருந்தாலும் ஸோ வெயிட் பண்ணுங்கள், மேலே வந்துட்டு போய்க்கலாம். ஓ ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதா. ஓகே ஸோ நம்மளோட ஐஸ்கிரீம் வேர்ல்டு அப்படின்ற இந்த கடை ஐஸ்கிரீம் கடை, இதில் வந்துட்டு ஐஸ்கிரீமோட நிறைய ஃப்ளேவர்லாம் இருக்கும். ஓகே நம்ம வேணும்னா வாங்கிக்கலாம். பிக் யூர் ஹாப்பினஸ்ன்னு போட்டிருக்கான். ஸோ இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா
நம்மளோட ஏஐ என்ன பண்ணியிருக்கு பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம்ன்ற பேர் அதுக்கு வந்துட்டு ஐஸ்கிரீம் எது மற்ற ப்ராடக்ட் எதுன்னு தெரியல. ஸோ எதோ சொல்கிறேன்னா இங்கே பாருங்க, வெண்ணிலா ஃப்ளேவர் போட்டிருக்கு, அதே மாதிரி சாக்லேட் ஃப்ளேவர்னு போட்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடம் மலை காரெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. இது வெண்ணிலா ட்ரீம்னு போட்டிருக்கு. ஏதோ கார் தீப்பிடிச்ச கார்லாம் இங்கே இருக்கு, அதை போட்டு சாக்லேட் ஃப்ளேவர் போட்டிருக்கு. ஒரு ஃபோனோட படத்தை போட்டு ஸ்ட்ராபெரின்னு போட்டிருக்கு. சாக்லேட் சிப்புன்னு போட்டு ஒரு லேப்டாப் மேலே ஒரு கிளாஸ் இருக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு கப்பல் இருக்கு, கப்பல் தண்ணி மேலே நின்றுட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் மேங்கோ மேஜிக்னு போட்டிருக்கு. ஓகே, ஸோ அதான் என்ன பண்ணியிருக்குன்னா ஜஸ்ட் ஏதோ கடமைக்கு வந்துட்டு ஒரு சில பிக்ஸை எடுத்து போட்டிருக்கு. ஓகே, அவ்வளோதான். மற்றபடி வந்துட்டு வேற எதுவுமே இல்லை. சரியா, இதை நம்ம வந்துட்டு ஐஸ்கிரீமை நம்பி வாங்குற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ஆக்சுவலாக இது எஜுகேஷன் பர்பஸ்க்குனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா, ஸோ ஜஸ்ட் வந்துட்டு இவ்வளோ கலர்ஃபுல்லான ஒரு என்ன பண்ணி இவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லான ஒரு வெப்பை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எந்த ஒரு ஒரு சிங்கிள் கோடு கூட இல்லாமல் கிரியேட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அனிமேஷனை பாருங்க. ஸோ ஐஸ்கிரீம்லாம் அப்படியே கீழே விழுற மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, செம்மையாக இருக்கும். ஓகே, ஸோ எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க. ஓகே, ஸோ இந்த அளவுக்கு அருமையான ஒரு வெப்சைட் ஓகே கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, இதனால தான் வந்துட்டு ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணி மாதிரி சொல்கிறேன். ஓகேவா, ஸோ நம்ம ஏதாவது ஓகே ஸோ யூஸ் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட ஃப்ளேவர் வந்துட்டு ஆட் பண்ண சொல்லுது. ஓகே, ஸோ இது ஐஸ்கிரீமே கிடையாது, பட் இருந்தாலும் ஓகே. ஸோ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஜஸ்ட்டு ஹோம் பேஜ் தான் வந்துட்டு சூப்பராக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதா. ஓகே, என்னோட ஃபுல் நேமை கேட்குது, பாலாஜின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா, இமெயில் வந்துட்டு வேண்டாம், ஆப்ஷன் தான். ஓகேவா, ஃபோன் நம்பர் கேட்குதா, இது என்னோட ஒரிஜினல் ஃபோன் நம்பர். ஓகே, சிட்டி இது மதுரை. ஓகே, ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு மதுரை கொஞ்சம் கிட்ட தான். ஓகேவா, ஸோ ஆன்லைன் டெலிவரி கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ ஆன்லைன் பேமெண்ட் கொடுத்தேன் அப்படின்னா என்னோட கார்டு நம்பர்லாம் கேட்குது. ஸோ நான் ரேண்டமாக ஏதாவது கொடுத்துக்கிறேன். ஓகே, கார்டே கிடையாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அதாவது எந்த டேட்டில் எக்ஸ்பைரி ஆக போகுது அப்படின்னு கேட்குது. ஸோ எதுவும் கிடையாது, பட் இருந்தாலும் ஓகே சும்மா கொடுத்துக்கலாம். ஓகேவா, சிவிசின்னு இருக்கா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஓகே அட்ரஸ் கேட்குது. ஓகே, எந்த ஒரு டீட்டெயில்ஸ் வந்து மிஸ் பண்ணால் அது ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேவா, ஓகே, ஸோ அட்ரஸுக்கு ஏதாவது கொடுத்துக்கிறேன். ஓகேவா, ஸோ எது கொடுக்குறேன்னா சும்மா கொடுத்து வச்சுருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அனிமேஷன் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆர்டர் பிளேஸ் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு சூப்பரான அனிமேஷன் வந்தது. ஓகே, ஸோ இது எல்லாமே வந்துட்டு நம்ம வந்துட்டு கொடுத்த ப்ராம்ப்ட்னால கிடைச்சது தான். ஓகேவா, அதனால தான் வந்துட்டு இவ்வளோ நல்ல HTML கோட் வந்து கிடச்சிருக்கு. நீ கஸ்டமர் கேரில் போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாய் தென் ஹவு கேன் வி ஸ்கூப் யூ டுடே அவர் டீம் ரிப்ளைஸ் இன்ஸ்டன்ட்லி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ கஸ்டமர் கேரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி கார்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் நம்ம ஏதாவது ஆர்டர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா வா சூப்பரான அனிமேஷன். ஓகே ஓகே, இதில் மெனு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ மெனு தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் தான் கொஞ்சம் பிரச்சனை. ஓகே, ஸோ எவ்ரி ஸ்கூப் இஸ் மேட் வித் லவ் தென் பிக் யூர் ஹாப்பினஸ் போட்டிருக்கு. இது எல்லாமே வந்துட்டு யூசர் அட்ராக்ட் பண்ணுறதுக்கான எல்லாமே. ஓகே, ஸோ வேறு ஏதாவது ஓகே ஃபீச்சர்ஸுக்காக பார்க்கலாம். ஸோ நம்ம என்ன கொடுத்தோமோ வந்துட்டு அது எல்லாமே சூப்பராக வந்திருக்கு. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஐஸ்கிரீம் வேர்ல்டு அப்படின்னு போட்டிருக்கான். வேறு 30 minutes lightning delivery smiles today வேறு happy scoops delivered. Okay, scroll for something. ஓகே, ஸோ இன்னொரு ப்ராம்ப்ட் வேறு கொடுத்துருந்தோம் இல்லையா, ஸோ அதை வந்துட்டு பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள், க்ரோக் போய்க்கிறேன். ஓகே, ஸோ க்ரோக் போயிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா சாரி நியூ ப்ராஜெக்ட் வேண்டாம், என்னோட வாட்ஸ்அப்பில் கூப்பிடணும் இல்லையா. ஓகே, ஸோ க்ரோம் போய்க்கிறேன். என் க்ரோக் போயிட்டு இதை வந்துட்டு அப்படியே பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இதை என்ன கொடுக்குறேன் அப்படி சாரி
ஸோ இதுக்கு முன்னாடி காமிச்சேன் பார்த்தீங்களா? ஸோ நல்லா கவனிங்க. ஸோ இதுக்கு முன்னாடி காமிச்ச இந்த சாரி 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 ஸோ இந்த வெப்பேஜும் பார்த்தீங்க அப்படின்னா க்ரோக் அப்படின்ற ஏஐ டூலை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணதான். ஓகே, ஸோ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆட் டு கார்ட் கொடுத்தேன்னா ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ இதில் கவனிங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியுதா? ஓகே, ஸோ இந்த வெப்பேஜும் பார்த்தீங்க அப்படின்னா க்ரோக்கு தான். ஓகே, ஸோ தென் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது க்ரோக் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நமக்கு தேவையான கோடை வந்துட்டு எழுதிட்டு இருக்கு. ஓகே, ஸோ மறுபடியும் வந்துட்டு அதே தான். ஓகேவா? ஸோ அதாவது என்ன, சாரி 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 ஸோ அதே கோடு தான், பட் வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு எழுத சொல்லியிருக்கேன். ஏஐ டூல்ஸை பொறுத்த வந்துட்டு நம்ம ஒரே ப்ராம்ப்டை மறுபடியும் மறுபடியும் கொடுத்தாலும் அவுட்புட் வந்துட்டு சேமாக வராது. ஓகேவா? ஏன்னா ஏஐ டூல்ஸ் வந்து திங்க் பண்ணுற எபிலிட்டி இருக்குமா? ஸோ அதனால் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான அவுட்புட் வந்துட்டு ஒரு சாரி சாரி ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான அவுட்புட் ஒவ்வொரு தடையும் வரும். ஓகே, ஸோ அது வரைக்கும் வந்துட்டு இதை ஜஸ்ட் என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதா? ஓகே, எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு. ஓகே, கலர்ஃபுல்லான ஒரு வெப்பு. ஸோ க்ரோக்கை வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ க்ரோக் பார்த்தீங்கன்னா நம்மளோட கோடை வந்துட்டு ஃபுல்லாக எழுதி முடிச்சிருச்சு. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கோட கோடு. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு இதையும் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னொரு ஃபைலில் போட்டு ரன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ பைஜாம்குள்ளே போயிட்டேன். ஸோ பைஜாமில் புது ஃபைல் ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ புது ஃபைல் HTML ஃபைல் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கு வந்துட்டு ஜஸ்ட்டு ஐஸ் HTML அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே, ஓ சாரி, இந்த பாய்லர் பிளேட் வந்து ப்ரீ பில்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ நான் முன்னாடியே சொன்னேன் பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடி வந்த கோலைன் பார்த்தீங்கன்னா சாரி 1065 லைன் கோட் இருந்ததா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 945 தான். ஓகே ஓகே, ஸோ இதை வந்துட்டு ரன் பண்ணலாம். என்ன அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சரி மன்னிச்சிருங்க. ஸோ ஓகே, இந்த சவுண்ட் இது விக்கல் வந்துட்டு அடக்க முடியல. ஓகேவா? விக்கலை வந்துட்டு தவிர்க்க முடியுமா? அதுதானே. ஸோ வெல்கம் டு த ஹாப்பியஸ்ட் பிளேஸ் ஆன் எர்த். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஐஸ்கிரீம் பார்த்தீங்கன்னா சாரி இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ் எப்படி இருக்குன்னு பாருங்க. தென் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் பேஜ் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஓகே, அதாவது கிளவுட்ஸ் எல்லாம் மூவ் ஆகிட்டு இருக்கு, ஐஸ்கிரீம்லாம் டான்ஸ் ஆடுது பார்த்தீங்களா? ஹியர் இஸ் யுவர் ஸ்கூப் அப்படின்னு. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஒரு செம்மையான வந்துட்டு ஒரு இது. ஓகே ஓகே, ஸோ இப்போ கொடுத்தோம் அப்படின்னா ஸோ ஆக்சுவலாக பேக்கெண்ட் சரியாக உட்காதான் நினைக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சரியாகவே வரல அது. ஸோ வெயிட் பண்ணுங்க. ஸோ மெனுன்னு இதுதான் சரியா? ஸோ ப்ரொசீஜர் செக் அவுட் அப்படின்னா ஸோ என்ன ஃப்ளேவரோ அதெல்லாம் கேட்குது. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் மதுரை தமிழ்நாடு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஆக்சுவலாக எந்த ஒரு இதையும் வந்துட்டு இதுவே இதில் என்ன வந்துட்டு கொஞ்சம் இது கொஞ்சம் குறை அப்படின்னா பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இன்க்ரீடியன்ஸ் இதுவுமே வரல. ஓகே, பட் இட்ஸ் ஓகே. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி வந்துட்டு ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணி கோடை வாங்கிட்டு யூஸ் பண்ணுறது அப்படின்னு. ஸோ சார்ஜ் வேறு கம்மியாக தான் இருக்குது. ஓகே, ஸோ சடன் ஆயிடும் சிஸ்டம். ஓகே, ஸோ நான் வந்துட்டு இந்த கோடெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தென் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராம்ப்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ ஓ சாரி, மன்னிச்சிருங்க 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 மன்னிச்சிருங்க. ஓகே, 1000 times சாரி. ஸோ
நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணியும் வீடியோ போட்டிருக்கோம். பைத்தான் யூஸ் பார்த்தீங்கன்னா 100+ வீடியோஸ் இருக்குது. ஓகே, நீங்கள் பைத்தான் லேர்ன் பண்ணுற சேனலில் இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலில் இருக்க வீடியோஸை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, தென் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய வீடியோஸை வந்துட்டு வாட்ச் பண்ணுங்கள். தென் ஸோ நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தென் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இது வந்து எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே, தென் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடியே சொன்ன மாதிரி. ஓகே, ஸோ ஏன்னா பைத்தானில் வந்துட்டு நிறைய ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ணி பைத்தானில் உங்களோட நாலேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஸோ